ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கோபம், காமத்தை வென்றவர்களால் கூட கோபத்தை வெல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரக்கன் இந்த கோபம். ஸோ அதனால தான் அரக்கனை காட்டும் பொழுதெல்லாம் அந்த ஒரு கோபம் நிரம்பியவர்களாகவே காட்டுவாங்க. அவங்க சிரிக்கிறதுல கூட ஒரு கோபம் இருக்கும். ஸோ இந்த கோபம் நாம் வெல்றது டைம் எடுக்கும், ஆனால் முடியாதது கிடையாது. ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் வேணும் தானே. நீச்சல் கற்றுக்கணும் ஒரே நாளில் கற்றுக்க முடியுமா? கற்றுக்கிட்ட பிறகு தெரியும் அது ரொம்ப ஈஸி தானே அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் கோபத்தை வெல்றதும் கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக வேறு எதுலேயுமே சொல்லலைன்னு தானே. கோபப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர எப்படி கோபப்படாமல் இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வாயில் தண்ணி வச்சுட்டு முழுங்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்க சொல்லுவாங்க. இதனால் கோபம் போகாது, இவங்க திருப்பி பேசாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதிலே கூட தொண்டடிச்சு சேர்த்து போயிடுவோம். ஆனால் உண்மையிலே கோபப்படாமல் இருக்கிறது, கோபத்தை தூண்டுற மாதிரி பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும், அதாவது ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உங்களை கோபப்படுத்தினாலும் கோபப்படாமல் இருக்கிறது, அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். ஏன்னா வேறு எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு உதாரணம் நான் பார்த்தது கிடையாது. அது என்னென்னா, மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை எல்லார் முன்னாடி, ஸ்ரீகிருஷ்ணரை யாரெல்லாம் உயர்வாக நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஒருத்தன், சிசுபாலன்ற ஒருத்தன் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவோம். ஏன்னா நமக்கு எப்போ கோபம் வரும்னா, நமக்கு பிரியமானவர்கள், நம்மை மதிக்கிறவங்க முன்னாடி ஒருத்தர் அவமானப்படுத்தும் போதும் பயங்கர கோபம் வரும் இல்லையா? நிறைய வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க முன்னாடி நீ இப்படி பண்ணி அப்படின்ட்டு கணவன் பொண்டாட்டி திட்டுவாங்க, அல்லது பொண்டாட்டி கணவனை திட்டுவாங்க, அல்லது குழந்தைய திட்டுவாங்க. சாதாரணமாக பேசிக்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தர் முன்னாடி பேசும்போது அது அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையை விளக்கும் வகையில் தான் மகாபாரதத்தில் இப்படி ஒரு காட்சி இடம்பெற்றிருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா கோபம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஸ்ரீகிருஷ்ணரை சொல்லலாம். ராமர் அடிக்கடி கோபப்படுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ஃபுல்லாகவே அவர் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சீதையை பறி கொடுத்ததுலேருந்தே. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சிரித்த முகம் மாறாமல் இருப்பார். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கோபத்தை முற்றிலும் வென்றவர்னு அர்த்தம். சரி, ஓகே. எப்படி கோபத்தை முற்றிலும் வென்றார்? இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தை இருந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படிலாம் சொன்னால் கூட, அவரே விபச்சார சந்ததியினர்ன்னுவார், மற்றவங்கள போட்டு சாட்டையால் அடிப்பார். ஸோ அவரே கோபத்தை வெல்லாதவராக தான் இருப்பார். கடலை பார்த்து கோபப்பட்டு கத்துவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அவரை அதிகபட்சமாக அவமானப்படுத்தினது மகாபாரதத்தில் இந்த காட்சியாக தான் இருக்கும். இது இல்லாமல் கடைசி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா, மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு கௌரவர்களுடைய அம்மா காந்தாரி கௌரவர்கள் எல்லோரும் இறந்துடுறாங்க இல்லையா? அதனால் நான் என் குழந்தைகளை பறி கொடுத்த மாதிரி உன் இனமே அழிஞ்சு போகணும்னு சாபம் விடுவாங்க. சாபம் விட்ட உடனே அவங்க அந்த கோபத்தில் பண்ணிவிட்டு டக்குன்னு, ஐயோ நான் இவ்வளோ பெரிய சாபம் விட்டுட்டேனே அப்படின்னு அழுவாங்க. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு, அது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அமைதியாக தான் இருப்பாரே தவிர கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஸோ இந்த குணம் அப்படியே தர்மர்கிட்டையும் இருக்கும். பட் ஆனால் அந்த சிரிச்ச முகத்தோடவே இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணரை தான் காட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எதுவுமே நடந்த விஷயம் கிடையாது. எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை ஒரு தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட புஸ்தகங்களுக்கு பேர் தான் வேதம். இல்லாட்டினா அதுக்கு பேர் வரலாற்று புஸ்தகம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அது இந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக அந்த காட்சி வருது. ஆனால் அந்த காட்சிக்கு பின்னாடி ஒரு காரணமாக அந்த கதையில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா, குழந்தையாக பிறக்கும்போதே சிசுபாலனுடைய அம்மா
ஸ்ரீகிருஷ்ணருக்கு அத்தை. அவங்க வந்து கேட்பாங்க, என்னுடைய குழந்தை வந்து நீ கொல்லக்கூடாது, ஏன்னா இந்த குழந்தை வந்து ஸ்ரீகிருஷ்ணரால் கொல்லப்படுவான் அப்படின்ட்டு வந்துடும், அசிரீரி ஒலி கேட்கும். அதனால் நீ எனக்கு சத்தியம் பண்ணு, என் குழந்தைய வந்து நீ கொல்ல மாட்டேன்னு. அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவார், அப்படி தான் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அதை தடுக்க முடியாது, ஆனால் நான் ஒரு சத்தியம் பண்ணுறேன், 100 பாவங்கள், அவனுடைய முதல் 100 பாவங்களை நான் பொறுத்துக்கிறேன், அதை நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பலனாக அந்த சபையினர் முன்னாடி தர்மருக்கு வந்து முடிசூட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணரை தான் அழைச்சிருப்பாங்க. ஸோ அவர் தான் தலைமை, எல்லாருமே வந்திருப்பாங்க, பட் தலைமை வந்து ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அப்போ சிசுபாலன் வந்து எங்களை எல்லாம் அவமானப்படுத்துகிறீங்களா, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, கிருஷ்ணரை சொல்கிறார், இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவனை போய் இவன் தலைமையில் எங்களை வர சொல்லியிருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பான். யோசிச்சு பாருங்களா, சீஃப் கெஸ்ட்டாக உங்களை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, அப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதவர் எழுந்திரிச்சு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, இவனை பற்றி தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு பேசினா உங்களுக்கு என்ன ஆகும்? முதல்ல உங்கள் முகம் மாறும், கோபத்தை நீங்கள் மறைத்தால் கூட அந்த அவமானப்படுறது, அந்த உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கிறது, இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கே. ஸோ இங்கே இதோடு அவன் நிறுத்துறதில்ல, அடுத்தது சொல்லுவான், நீ வந்து பெண்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற பொம்பளை பொறுக்கி தானே, பொண்ணுங்க குளிக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சவன் தானே நீனு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ணருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் நாஸ்திகர்கள் பேசுகிறதெல்லாம் இந்த சிசுபாலன் பேச்சை எடுத்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள சுயமாக யோசிச்சுலாம் பேசுகிறது கிடையாது. அதேமாதிரி நயவஞ்சகமாக தானே நீ வந்து பாண்டவர்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜெயிக்க வைக்கிற, காப்பாற்றுற, நீ ஒரு ஏமாத்துக்காரன் தானே, நீ ஒரு மாடு மேய்க்கிறவன் தானே. ஏன்னா அவர் யாதவர் குலத்தை சார்ந்தவர், கதைப்படி நிஜத்தில் கிடையாது. நீ சின்ன வயசுலே திருடினவன் தானே, வெண்ணையை திருடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த சபைக்கு வர்றது கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லின்னு இருப்பான். அப்போ வந்து அவனை தடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் கோபப்பட்டு திட்டுவாங்க. பீஷ்ம பிதாமகர் திட்டுவார், கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் திட்டுவார், யாரோ திட்டுவாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்களெல்லாம் அமைதிப்படுத்தி அமைதியாக இருங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ பலராமன் கேட்பார் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட, அவன் உன்னை இவ்வளோ அவமானப்படுத்துகிறான், நீ என்னமோ அவன் உன்னை புகழற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நான் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவங்க அம்மாவுக்கு 100 பாவம் வரைக்கும் அவனை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால 100 பாவத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கதைப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இதை கேட்டு இன்னும் சிசுபாலனுக்கு கோபமாக, எண்ணிட்டு இருக்கிறியா, இந்தா இது 99, இந்தா இது 100, இந்த 101 போது டக்குன்னு அவருடைய கையிலிருந்து சுதர்ஷ்ண சக்கரம் தோன்றி புறப்பட்டு சிசுபாலனுடைய கழுத்தை அறுத்துடும். ஸோ அப்போ இந்த கதை அப்படியே நடந்ததாக எடுத்திங்கன்னா இது உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவமானம் இல்லையா? அவர் வந்து கொலை பண்ணார், அவர் கடவுள் கிடையாது, பட் கடவுளாக நினைக்கிறாங்க இல்லையா ஒரு பெரிய கூட்டம். ஸோ அப்போ கடவுளே கொலை பண்ணுவாரா? இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி கொலை பண்ணுறத உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை, இயேசுவை வந்து இந்துக்கள் கடவுளாக ஏற்றுக்கிறது இல்லை. இருந்தால் கூட இயேசு வந்து ஒருத்தரை கொலை பண்ணாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ இயேசுவே கொலை பண்ண மாட்டார் அப்படின்னா இயேசுவை விட பல மடங்கு உயர்ந்தவராக நினைக்கிற கிருஷ்ணர் கொலை பண்ணியிருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் இதே மாதிரி அவரை கோபமூட்டும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் அப்படியே பெருசாவார். அதை பார்த்தோன்னே பயந்துட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க எல்லோரும். ஸோ இதுதான் நடக்கும். அவர் கொலை பண்ணுற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. ஸோ இதே விஷயம் வந்து முருகர் கூட இதே மாதிரி பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கடந்த காலத்தில் நடந்த விஷயம் இல்லை, எதிர்காலத்தில் நடப்பது. ஸோ இந்த மகாபாரதம்லாம் எழுதி சுமார் 2500 வருடம் ஆகியிருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் எதிர்காலம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இப்போ தான். ஏன்னா இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் நாம். இப்போ தான் மனிதர்களுடைய வார்த்தைகள் சுருன்னு ஈட்டி மாதிரி குத்துற மாதிரி வார்த்தைகள் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களுக்கு வந்து எதையுமே சகிச்சிக்கக்கூடிய சக்தியும் இல்லை. சாதாரண வார்த்தைக்கே கோபப்படுறாங்கன்னும் பொழுது ஏற்கனவே ஈட்டியால் குத்தும்போது அவன் எவ்வளோ கோபப்படுவான்?
இந்த மாதிரி நேரத்தில் கோபத்தை எப்படி வெல்லணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம்தான் அந்த காட்சி. சிசுபாலன் சபையினர் முன்பு ஸ்ரீகிருஷ்ணரை அவமானப்படுத்துறது. ஸோ உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, கடைசியில் அவருடைய கையில் சுதர்ஷன சக்கரம் அவனுடைய சிசுபாலனுடைய கழுத்தை இருக்குது இல்லையா, இது உண்மையில் அவன் திட்ட ஆரம்பிக்கும் பொழுதே அது சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஏன், அது எப்போவுமே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அவருடைய கையில். அதாவது கையிலன்னு அதில் காட்டியிருக்கிறாங்க, பட் சுற்ற வேண்டிய இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவரால் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது. அப்போ அந்த சுயதர்சன சக்கரம்தான் ஸ்ரீகிருஷ்ணரை மகாபாரதம் முழுவதும் சிரித்த முகத்தோடு வைத்திருந்தது. ஒரிஜினலாகவே ஸ்ரீகிருஷ்ணர், இப்போ இது கதை, ஒரிஜினலாகவே ஸ்ரீகிருஷ்ணர் கதையில் சொன்ன மாதிரி துவாபரயுகத்தில் பிறக்கலை. அவர் தான் இந்த பூமியில் தோன்றியவர்களே மிக மிக பரிசுத்தமானவர். ஸோ அதனால் மிக மிக பரிசுத்தமான யுகமாகிய சத்யுகத்தில் தான் அவர் பிறப்பார். துவாபர யுகன்றது பாவம் செய்ய ஆரம்பிக்கிற யுகம். அவர் எதுக்கு அங்கே பிறக்கணும்? ஸோ அவர் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே பிறந்தவர். அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லோருமே எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் 1 போது அவருடைய அந்த முகத்தின் வசீகரம் மற்ற எல்லோரையும் விட அதிகமாக இருக்கும். எல்லாருமே வசீகரமாக தான் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை. முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும், சத்யுகம் திரேதாயுகம். அடுத்த 2500 வருடம் துவாபரயுக கலியுகம், அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது. ஸோ மொத்தமே இது 5000 வருட காலச்சக்கரம் தான். வேதங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாரா சக்கரத்தை அப்படின்னா சுத்த மாட்டார். ஏன் சுத்த மாட்டார் அப்படின்னா, அங்கே சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே சிசுபாலன் மாதிரி ஆட்களோ கம்சன் மாதிரி ஆட்களோ சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. இருந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. ஸோ அதனால் அங்கே எல்லோருமே ஆனந்தமாக ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்பவர்களாக தான் இருப்பாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜீவராசியுமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் ஒரே நேரத்தில் தண்ணி அருந்தும். அந்த அளவிற்கு விலங்குகள் கூட அன்பாக இருக்கணும், பைபிள் குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ உண்மையில் அது எப்போ நடக்கிறதுனா இப்போ நடக்கிறது. இப்போ ஸ்ரீகிருஷ்ணர்லாம் வரமாட்டார். இப்போ சிவபெருமான் வரார். கடைசி 100 வருடம், கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் தலைவிரிச்சு ஆடுது மனிதர்கள் மத்தியில். அதனால தான் அவன் துக்கத்தையே அடையிறான். இப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தி அவனை துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காகவே சிவபெருமான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து இந்த பூமிக்கு வரார். அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். அந்த சிவபெருமானைத்தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தினர் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் அங்கேருந்து தான் சொர்க்கத்திற்கு வந்தோம். மறுஜன்மம் எடுத்து இப்போ நரகத்தில் வந்துட்டோம். இப்போ மீண்டும் நம்மை அந்த பரந்தாமத்திற்கு அழைத்து சென்று கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கமாக மாறும். அந்த சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்காக தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வரார். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது ஒருபொழுதும். ஸோ அவருக்கென்று சொந்த உடல் இல்லாத காரணத்தினால தான் அவரை லிங்க ரூபத்தில் வழிபடுறோம், அதாவது ஆத்ம ரூபத்தில். ஆத்மா அப்படின்னா உயிர். நம்ம புருவமத்தில் அது நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ கடவுளும் உயிர் தான், ஆத்மா தான். ஆனால் அவர் எந்த தாயின் கர்ப்பத்திலும் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்காத காரணத்தினால லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறோம். அவர் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா, அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக சிவன் பேசுகிறாருன்றதுனால சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாய். ஆனால் தான் அது கோமுகி அப்படின்னு சொல்லுவோம், பசுவின் வாயின்ட்டு. ஸோ இப்போ சொர்க்கத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இதே ஆத்மா சொர்க்கத்தில் இருந்தது, அதாவது நாமளே இருந்தோம். அங்கே நமக்கு காமம்னா என்னன்னு தெரியல, கோபம்னா என்னன்னு தெரியல, பற்றுனா என்னன்னு தெரியல, பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த குணமுமே நமக்கு கொஞ்சம் கூட இருக்காது. அது எப்படி சாத்தியமாக இருந்துச்சுன்றது ரகசியத்தை சொல்கிறேன். அதுக்கு காரணம் உங்களுடைய கவனம் எல்லாம் ஆத்மாவில் இருந்தது. ஆத்மாவாகிய நான் தான் கண்ணு வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்து காரியத்தையும் செய்கிறது அழிவற்ற ஆத்மாவாகிய நான் தான் அப்படின்ற கவனம் இருக்கும். அழியக்கூடிய உடல் நான்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா. அது நம்ம போட்டுக்கிற சட்டை. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுப்போம், அதை தான் மறுஜன்மம்னு சொல்கிறோம். ஆனால் மனிதனாக தான் பிறப்பான். இந்த ஞானம் சொர்க்கத்தில் இயல்பாகவே இருக்கும்.
ஸோ ஒவ்வொருத்தருடைய கவனமும் ஆத்மாவில் தான் இருக்கும், பிறரையும் ஆத்மா என்று தான் பார்ப்பார்கள். அதனால தான் சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அதனால தான் காமம் கூட இருக்காது. குழந்தை கூட எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் என்று நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஏன்னா தூய்மையான ஆத்மாக்களின் எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும். இதைத்தான் யோக பலம் அப்படின்னு சொல்கிறது. யோக பலத்தினால தான் சொர்க்கத்தில் குழந்தை பிறக்கும். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அப்படி இருந்ததே நாம தான்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கடவுள் வரார். நாம் இது வரைக்கும் எந்த தெய்வங்களையெல்லாம் வழிபட்டோமோ அப்படியெல்லாம் நாம தான் இருந்தோம். மீண்டும் அந்த தெய்வீக குணத்தை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டால் தான் நீங்கள் அந்த சொர்க்கத்தில் மீண்டும் தெய்வமாக பிறக்க முடியும். இப்போவே வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஜென்மத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குணம் எதுவோ அதற்கேற்ற பிறவி தான் கிடைக்கும். சொர்க்கம் வரப்போகுது, ஆனால் அங்கே நீங்கள் வரணும்னா அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஆத்மா என்ற உணர்வில் ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கணும். அதற்கான சக்தி இல்லை இப்போ. ஏன்னா புத்தி வெளி உலக விஷயத்தில் நல்லா மயங்க ஆரம்பிச்சிருச்சு, குறிப்பாக காமத்திலெல்லாம். ஸோ அப்போ அதில் இருந்தெல்லாம் விலகணும்னா மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்தபடி இருங்கள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. எந்த வேலை செய்தாலும் சிவபெருமானை நினைப்பதை மறக்காமல் இருக்கணுன்றதில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழிய ஆரம்பிக்கும். அப்போ தானாகவே வெளி உலக கவர்ச்சி, புலனின்பம் எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தி விலகி ஆத்மாவில் ஒருநிலைப்படும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி தான், ஆனந்தம்தான். ஸோ அதில் நிலைச்சிருக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வெளி உலகத்தை நம்புறீங்க. அது எப்பயும் அப்படி இருக்காது. அதனால தான் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது ஏமாற்றத்தில். ஆனால் நீங்களே ஆத்மா தானே. அப்போ நீங்களே அமைதியின் சொரூபமாக இருக்கும்போது நீங்கள் வெளி உலகத்தை சார்ந்து இருக்க தேவையில்ல, அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும். ஸோ அப்போ தனக்குத்தானே திருப்தியாக இப்போவே இருப்பீங்க. இதன் பலனாகத்தான் உங்களுக்கு கடவுள் சொர்க்கத்தையே கொடுக்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் மனதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சுயதர்சன சக்கரம். ஸ்வதர்ஷன சக்கரம் சொல்கிறாங்க இல்லையா, அது ஹிந்தி. பட் அதை அப்படியே தமிழ் படுத்தினீங்கன்னா சுயதரிசன சக்கரம். சுயம் அதாவது நான் அர்த்தம். சுயம் யார்? ஆத்மா, உடம்பு கிடையாது. ஸோ ஆத்மாவின் தரிசனம் சக்கரம். இந்த 5000 வருட கால சக்கரத்தில் ஆத்மா என்னவாகலாம் இருந்தது? ஆரம்பத்தில் மிக உயர்ந்த தேவதை, அதில் நம்பர் 1 தேவதை ஸ்ரீகிருஷ்ணராகவே நான் இருந்தேன்னு நினைங்க இல்லையா. எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் தானே நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். ஸோ அப்படி நினைக்கணும். ஸோ அப்படி உயர்ந்தவனாக நான் இருந்தேன். ஆனால் அதற்கும் முன்பு எங்கே இருந்தேன்? பரந்தாமத்தில் இருந்தேன், சிவபெருமானோடு இருந்தேன். அவர் ஒளி ரூபமாக இருப்பார். அங்கே எந்த பேச்சும் இருக்காது, எண்ணமும் இருக்காது, அப்படியே ஆழ்ந்த அமைதி. ஸோ அங்கே இருக்கிற மாதிரி நினைக்கணும். அடுத்தது சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக அல்லது மகாலட்சுமியாக அப்படி உங்களை நினைங்க. அப்போ அவங்க அழகாக இருப்பாங்க ஒன்று. இன்னொன்று, அந்த பார்வையில் அவ்வளோ பரிசுத்தம் இருக்கும். அந்த மனதில் எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள், இப்போ நெகட்டிவான எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால தான் கோயிலில் அவங்க சிலைக்கு முன்னாடி நின்னாலே நம்ம மனம் அமைதியாகுது இல்லையா. இப்போ உயிரோட்டமாக அவங்க இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் தான் இருந்தீங்க. ஸோ அந்த குணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை அவ்வளோ இனிமையான வார்த்தை, பார்வை பரிசுத்தம், எண்ணம் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபபாவனை. ஸோ இப்படி நீங்கள் இருக்கிறதாக நினைவு செய்யணும். அடுத்தது, நரகத்திற்கு வரும்போது உங்கள் குணம் மாறுது. ஸோ அதை நீங்கள் நினைக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அப்போ தான் கோயிலே கட்டுறாங்க. சொர்க்கத்தில் கோயிலெல்லாம் இருக்காது, ஏன்னா உயிரோட்டமாக தான் நீங்கள் இருக்கிறீங்களே. அப்புறம் நரகத்தில் கோயில் கட்டுறாங்க. நம்ம கோயிலே கட்டுவோம், நமக்கே தெரியாது அது நாம தான்ட்டு பூஜை பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு போனாலே நமக்கு மனம் அமைதியாகுது இல்லையா. அப்போ அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தெய்வதையுடைய சிலையிலிருந்து, அது அம்மனாக இருக்கலாம், லக்ஷ்மியாக இருக்கலாம், நாராயணனாக இருக்கலாம். ஸோ அந்த சிலையிலிருந்து சக்தி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கூடவே சிவனையும் இணைச்சி பண்ணணும் இல்லையா. நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், உடல் இருக்கிறதே மறந்துடுங்க. நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்னுடைய அப்பா சிவனும் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நானும் அவரும் இணைஞ்சி இருக்கிறோம். 2 ஒளிப்புள்ளியும் இணைஞ்சி பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி கோயிலில் இருந்து வர பக்தர்களை உடலை நான் பார்க்கல, வெறும் ஒளியை தான் பார்க்குறேன். எல்லாம் மங்கி இருக்குது. ஸோ அனைத்து ஆத்மாவுக்கும்
பரிசுத்தமாக நான் மாத்துறேன், தூய்மையின் அதிர்வலைகளை கொடுத்து. இது எப்போ சாத்தியம்னா, இந்த எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லாத்தையும் மறக்கணும். எனக்கு ஒரு உடல் இருக்குது, இந்த உடலுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் மறக்கணும். நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா மட்டுமே. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான். தூய்மையாகணும், இந்த ஞானத்தை எடுத்துக்கிற சக்தி வரணும், அவங்களும் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடையணும். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிட போகுது. ஸோ இப்படி நீங்கள் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்க போகிறீங்க சிவபெருமானோட சேர்ந்து. இப்போ 3 பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒன்று பரந்தாமத்தில் ஒளிப்புள்ளியாக இறைவனோடு இருக்கிறது, 2வது நாராயணனாக அல்லது மகாலட்சுமியாக இருக்கிறது, 3வது கோயிலில் தேவியாக இருக்கிறது, 4வது தான் இந்த கலியுகத்தின் கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார்ல, அவருக்கு பிரம்மான் பேர். அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானம் வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அப்போ இப்போ தான் இந்த ரகசியமே நமக்கு தெரியுது. அப்போ கடவுளுடைய நினைவிலே இருக்கிறோம். கடவுள் சொல்கிறார், என்னுடைய மடியிலே இருங்க. கடவுளுக்கு உடம்பு கிடையாது. ஸோ இங்கே மடின்றது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்பில் சொல்கிறார். அல்லது அவர் என்னுடைய இதய சிம்மாசனத்தில் இருங்கன்ற. ஸோ அப்படி அவருடைய இதயத்தில் ஒரு சிம்மாசனத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா அதை விட்டு இறங்குனீங்கன்னா கலியுகம் ஃபுல்லாக மாயா. கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தா கேட்டால் மாயா. இப்போ இதய சிம்மாசனத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய நினைவில், இறைவன் கொடுக்குற அந்த முரளியை பற்றிய சிந்தனையில், அல்லது நான் சொர்க்கத்தில் தேவதை ஆக போகிறேன்ற நினைவில். அடுத்தது இன்னும் அந்த முரளி கேட்க கேட்க நிறைய ஆன்மீக போதையை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா கடவுளே வந்து மனிதர்களுக்கு, அதுவும் கலியுகத்தில் வந்து நடத்துவார்ன்றதெல்லாம் கற்பனை கெட்டாத விஷயம். ராகவேந்திரருக்கு கிடைக்கல, வள்ளலாருக்கு கிடைக்கல, இமயமலையில் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறவனுக்கெல்லாம் கடவுள் கிடைக்கல. கம்முன்னு வீட்டில் இருக்கிற நமக்கு வந்து கடவுள் கிடச்சிருக்காருன்னா நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுக்கு ஆனந்த கண்ணீர், அன்பு கண்ணீர் வரும். அதுலேயே மூழ்குவீங்க. ஸோ அப்படி இறைவனை நினைக்கிறோம். அதுதான் இறைவனுடைய குழந்தையாக, பிரம்மகுமாரியாக உங்களை நினைக்கிறது. பிரம்மகுமாரின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மாவாய் வழியாக சிவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள், பிரம்மா மூலமாக சிவனுக்கு பிறந்தவர்கள். அதனால் குமாரிகள். அவருடைய குழந்தையை அவர் முன்னுக்கு வைக்கிறார். ஏன்னா பிரம்மாவாய் வழியாக தான் சிவனுடைய ஞானத்தை கேட்க முடியும். ஸோ அதனால் குமாரிகள் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நிறைய ஞானம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே நடந்தது தான். இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனம். ஸோ ஒரு கல்பத்தில் நடந்ததே தான் திரும்ப திரும்ப எல்லா கல்பத்திலும் நடக்கும். அது மட்டும் இல்லை, அது சரியாகத்தான் நடக்கிறது. அதில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் எல்லாருக்கும் நன்மை இருக்கும். நமக்கு ஒரு துக்கமே இருந்தால் கூட அதுலேயும் மிகப்பெரிய நன்மை இருக்கும். ஏன்னா நம்ம பாவம் செஞ்சதுக்கு தான் துக்கம் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தண்டனையை குறைப்பதற்கு தான் இந்த நாடகம் முயற்சி செய்யும். ஆனால் நீங்கள் அதை மீறி அந்த நாடகத்தை ஏற்க மறுத்து சண்டை போடும்போது தான் தண்டனையை அதிகமாக நீங்களே மாற்றிக்கிறீங்க. அதனால தான் எது நடந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இது ஒரு காரணம். அங்கே ஸ்ரீகிருஷ்ணரை வந்து சிசுபாலன் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதோடைய அர்த்தம் என்ன? ஏற்றுக்கிறார். நாடகத்தின்படி இது சரியாகத்தான் நடக்குது அப்படின்னு. ஸோ மெயினாக இந்த சக்கரத்தை சுத்துறார். ஸோ இதில் மைண்டு பிஸியாக இருக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா. உங்கள் வீட்டில் சும்மா சண்டையே நடக்காட்டினா கூட உங்கள் கணவன் உங்ககிட்ட பேசும்போதோ மனைவி பேசும்போதோ இந்த சக்கரத்தில் நீங்கள் அந்த போதையிலே இருக்கும் பொழுது அவங்க பேசுகிறதே உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று எல்லாரையும் ஆத்மா பார்க்கணுன்றாங்களே, இதை நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தானாகவே அவங்கள பார்க்கும்போது டக்குன்னு ஆத்மாவை பார்க்குற பயிற்சியும் வரும். அப்போ உங்களுக்கு அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் கம்முனே. அப்போ இதை வந்து நீங்கள் எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்குது. அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சண்டை போடும்போது மட்டும் இல்லை, எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்கனால தான் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? அது உண்மையில் நம்முடைய மகிமை. இது வந்து அப்படியே குணமாக அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் அங்கே இந்த ஞானம் கிடைக்காது. பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணருக்கே கிடைக்காத ஞானம் நமக்கு தான் கிடைக்குது. இது வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனால தான் மகாபாரதத்தில் கூட சிவபெருமான் தான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கொடுக்கல, ஸ்ரீகிருஷ்ணருடைய முன்ஜென்மத்தில் நமக்கு கொடுக்கிறார்.
ஸோ நாம் தான் முயற்சி செய்து பிறகு நாராயணனாக ஆகிறோம். நம்ம முயற்சி பண்ணால் ஆகலாம், ஒன்றும் இல்லை. இறைவன் நினைவிலே இருக்கணும், இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம 4 பார்த்துருக்குறோம். பரந்தாமத்தில் ஒளிப்புள்ளியாக இருக்கிற ஸ்டேஜு, 2வது சொர்க்கத்தில் நாராயணனாக இருக்கிறத நினச்சி பார்க்குறது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமுன்னாலும் ஆழமாக நினைக்கலாம். அடுத்தது அது முரளி படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும் நினைக்கிறதுக்கு. அடுத்தது கோயிலில் தேவியாக இருக்கிறது. இப்போ பிரம்மகுமாரியாக இறைவனுடைய குழந்தையாக இருந்து இறைவன் கொடுத்த ஞானத்தை நினச்சி பார்க்குறது, உங்களுடைய பாக்கியத்தை நினச்சி பார்க்குறது. அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜ், இறைவன் இப்போ நம்மளை தயார்படுத்துகிறதே எதுக்கு? 2 விஷயத்துக்கு. சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் பரந்தாமத்துக்கு டக்குன்னு போக முடியாது. ஏன்னா பரந்தாமம் இன்னும் அங்கே கொஞ்சம் ஆத்மாக்கள் இருக்கும், அதெல்லாம் இறங்கி வரணும். எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பக்காவாகிட்டீங்க, காமம் கோபம்லாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பூமியில் நீங்கள் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பூமி, அதாவது கலியுகத்தின் குணத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டிங்க நீங்கள். அப்போ சத்தியுகத்தின் குணம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ அது வரைக்கும் உங்களை எங்கே வைக்கிறது? அதுக்குன்னே கடவுள் படைத்த உலகம்தான் சூக்ஷ்ம லோகம். சைவ சித்தாந்தத்தில் கூட அதை சொல்லுவாங்க. அது எங்கன்னா இந்த பூமிக்கும் கடவுள் இருக்கிற அந்த பரந்தாமத்துக்கும் இடையில் உள்ள ஒரு வெள்ளை ஒளி உலகம். அங்கே நாம் இருப்போம். இதே மாதிரியே உடல் கண்ணுக்கு தெரியும், ஆனால் தொட முடியாது. ஒளி உடல், அவ்வளோதான். ஸோ இதே எண்ணம் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ மேலிருந்து நீங்கள் எல்லோருக்கும் சக்தி கொடுத்துட்டு இருப்பீங்க. என்னுடையதுன்னு எதன் மீதும் உங்களுக்கு பற்று இல்லைனா தான் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும். இல்லைனா இங்கேயே பிறந்துடுவீங்க. அதுக்காக தான் நான் என்னுடையவர் சிவத்தந்தை, வேறு யாரும் என்னுடையவர் கிடையாது, எதுவும் என்னுடையது கிடையாது, இந்த உடம்பு கூட என்னுடையது கிடையாது. அப்போ எல்லாரையும் சகோதர ஆத்மாவாக மட்டும் பார்ப்பீங்க. இறைவன் என்னை தெளிய வச்சு மேலே ஆனந்த நிலைக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். இதே மாதிரி என் சகோதர ஆத்மாக்களும் வரணும் அப்படிங்கிற சுப எண்ணத்தை மட்டும் மேலேருந்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் இறைவனை நினைப்பீங்க, இன்னொரு பக்கம் சொர்க்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ற ஆனந்தம் இருக்கும். இன்னொரு பக்கம் இதே மாதிரி என் சகோதர ஆத்மாக்கள் வராமல் இந்த மாயையின் வலையில் சிக்கிட்டு இருக்கிறாங்களே, உடம்பு நான் நினச்சிக்கிட்டு உடலின் உறவுகளில் அதில் மூழ்கி இருக்கிறாங்களே, அவங்க பண்ண துரோகம் அல்லது அவங்கள பாதுகாக்கணும் இப்படி அறியாமையில் இருக்கிறாங்களே. ஸோ எல்லாருக்கும் பொறுப்பு கடவுள் தான். அது தெரியாமல் இவங்க தலையில் சுமந்துக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வராமல் துடிக்கிறாங்களே, அவங்க அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வைப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஆத்மாக்களை எழுப்பும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை அனுபவிப்பாங்க. அனுபவிக்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற இந்த அமைதியின் சக்தி அவங்கள அமைதிப்படுத்தும் போது அவங்களுடைய புத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். ஆமாம், நம்ம பண்ணது தப்பு தானே. அந்த ஒரு ரஜினி பாட்டு வரும் இல்லையா, தம்பி ஏமாத்தின உடனே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா. அப்போ என்னென்னா, அடிப்படும் பொழுது கொஞ்சம் அமைதி வந்துருச்சுன்னா மனசு தெளிவாயிடும் பயங்கரமாக. ஸோ அந்த மாதிரி தெளிவு பெற ஆரம்பிப்பாங்க. அப்படி அடி வாங்கி அவங்க அந்த பட்டிலேருந்து விலகுவாங்க. நம்ம இறைவனுடைய ஞானத்தை கேட்டே முழுக்க முழுக்க அந்த முயற்சி பண்ணியிருந்தால் அடி வாங்காமலே நம்ம தெளியலாம். அதுலேயும் அலட்சியமாக இருந்தால் நம்ம கூட கொஞ்சம் அடி வாங்கி தான் தெளிவோம். ஸோ மொத்தத்தில் நம்ம தெளிஞ்சு மேலே போயிட்டோம். அதை ஃபரிஸ்தா, ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் கிறிஸ்தவர்கள்லாம் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நாம தான். அப்போ மேலேருந்து எல்லோருக்கும் சக்தி கொடுப்போம். ஒரு செகண்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போக முடியும். ஸோ எங்கெல்லாம் பூமியில் துக்கம் இருக்குதோ, இப்போ உக்ரைன் போர், பாலஸ்தீன போர், அங்கே அவங்களுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அனுபவித்தாலும் அந்த வலியை தாங்கிக்கக்கூடிய சக்தியை நாம் அமைதியின் சக்தியின் மூலமாக அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது அவங்களுடைய புத்தி தெளிஞ்சு, ஆமாம் நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்னு உணர்ந்து இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வருவாங்க. இன்னொன்று, அவங்களும் இறந்து மற்றவர்கள் உடலில் பேயாக தான், ஒன்று வெளியில் பேயாக சுற்றுவாங்க அல்லது யாருடைய உடல்லையாவது பிரவேசிப்பாங்க. ஸோ அப்படி யார் உடம்பில் பிரவேசிக்கிறாங்களோ அவங்க இந்த ஞானத்தை எடுக்க வரும்போது உள்ளே இருக்கிற ஆத்மாவும் கேட்டு தானே ஆகணும். ஸோ அப்படி எல்லாருக்கும் இந்த ஞானமும் போயிடும். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் தூய்மையின் அதிர்வலைகளை 24 மணி நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போவே இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கிடைக்கிற ஆனந்தத்திலேயே மனம் லயித்தால் இங்கே இருக்கிற விஷயத்தையும் மறப்பீங்க. உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது டக்குன்னு மேலே போயிடுவீங்க. ஏன்னா
ஆல்ரெடி அந்த பயிற்சியில் தான் இருப்பீங்க. இங்கே இருக்கிற எதுலேயும் உங்கள் புத்தி ஒட்டாமல் இருந்ததுனால டக்குன்னு மேலே போயிடுவீங்க. ஆனால் வெளி உலக விஷயத்தில் சின்ன பட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஏமாந்துடுவீங்க, இங்கேயே பிறந்துடுவீங்க. ஸோ இதுதான் சக்கரம் சுற்றுது, சுயதர்சன சக்கரம். இது ஆக்சுவலாக 5 சொரூப பயிற்சின்னுவாங்க. ஸோ இதுவும் ஒரு சக்கரம் தான். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 13 தடவை சுற்ற சொல்கிறேன். எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே இதை சுற்றினாலும் சுற்றலாம். 1 மணி நேரம், ஒரு சக்கரத்தை சுற்றுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிறது. நான் அப்படி தான் சுற்றுவேன். செம்ம போதையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா, இதை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஞானமெல்லாம் டக்கு டக்குன்னு வரும். நீங்கள் சுற்றவே இல்லைன்னா தான் அந்த நேரம் அவமானப்படுத்தும் போது அந்த நேரம் என்ன ஞானம் நீங்கள் நினச்சாலும் வராது. ஏன்னா மாயா முதல்ல உங்களுடைய புத்தியை தான் லாக் பண்ணும். ஸோ அப்படி புத்தியை லாக் பண்ண விடாமல் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறது தான் இந்த சுயதர்சன சக்கரம். இதை சுற்றுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள அசுரகுணம் வருது இல்லையா, அதோடைய கழுத்தை நீங்கள் இருக்கிறீங்க, மாயின் கழுத்தை இருக்கிறீங்க. உங்களை கோபப்படுத்துகிறவங்க கழுத்தை இருக்கிறது கிடையாது. ஆனால் அதில் ஸ்தூலமாக அப்படி காட்டிட்டாங்க. அது உண்மையில் என்னென்னா, பிறரால் அவமானப்படுத்தப்படும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணத்தை சுயதர்சன சக்கரத்தினால் நாம் அசுரகுணத்தை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சுயதர்சன சக்கரம் ஸ்தூல சக்கரம் அல்ல, சூக்ஷ்ம சக்கரம். நமக்குள்ள சூக்ஷ்மமாக இருக்கிற அசுரகுணங்களை அழித்து நம்மை தேவதையாக்குற சக்கரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய கோபக்காரராக இருந்தாலும் சில மாதங்களில் அந்த கோபம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏன்னா இது சுற்றுறது ஈஸி தான், புரிஞ்சுக்கிறதும் ஈஸி தான். ஆனால் டைம் எடுக்கும் இல்லையா? அப்படி ஒரு செகண்டில் அந்த இதை பார்த்தாலே கோபப்பட்டது அடுத்த தடவை வரும்பொழுதும் அந்த பழக்க தோஷம் வெளிப்பட்டுடும். அப்புறம் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருந்து இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எதுவுமே என் இது இல்லை அதுவும் இருக்கணும். ஏன்னா எப்படியும் கலியுகம் அழிந்து தான் சொர்க்கம் வரப்போகுது. அப்போ அழியிறதுக்கு முன்னாடி நம்ம செய்த பாவத்தினால நமக்கு எதிராக யார் வேணாலும் திரும்புவாங்க, யார் வேணாலும் துரோகி ஆவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறேன். எப்படி எதிர்பார்க்குறேன்? எதுவுமே ஆல்ரெடி என் இது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ யார்தோ எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன? யாருமே என்னுடையவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி என்ன அவங்க ஏமாற்ற முடியும்? என்னுடைய ஒரு சிவபெருமான் தான், அவர் கண்டிப்பாக ஏமாற்ற போகிறது கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறேன்றார். நினைக்கிற நேரம் தான், கூப்பிட்ற நேரம் கூட கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவரை கணவனாக, அப்பாவாக, அம்மாவாக, சகோதர சகோதரியாக, குழந்தையாக, பேரக்குழந்தையாக, நண்பனாக, சகல உறவும் அவரோட மட்டும் வைத்தால் துக்கம் வர வாய்ப்பே கிடையாது. மற்றவர்கள் யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய சிரித்த முகம் மற்றவர்களையும் உங்களை நோக்கி ஈர்க்கும். எப்படி உங்களால் இது முடியுது? அப்போ இந்த ஞானத்தை நாம் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அப்போ ஞானத்தை கொடுக்குறோம். இது உங்களுடைய நடத்தையின் மூலமாக, உங்களுடைய முகத்தின் வசீகரமான முகத்தின் மூலமாக, அமைதியும் ஆனந்தமும் துக்கம் நிரம்பிய வேலையில் கூட உங்கள் முகம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறது மற்றவர்களை அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கும். எப்படி உங்களால் முடியுது? கண்டிப்பாக இது ஏதோ ஒரு உயர்ந்த வழியை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தேடி கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த ஞானத்தை கொடுத்த உடனே அப்படியே அம்பு தைக்கும். உடனடியாக பிரம்மகுமாரி சென்டரை தேடி ஓடுவாங்க. இல்லாட்டினா கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் இருக்குது. ஏன்னா இப்போ முஸ்லீம் தர்மத்தில் இருக்கிறவங்க, கிறிஸ்தவ தர்மத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வர்றது கஷ்டம். பட் வராங்க. பட் இருந்தாலும் நிறைய அவங்களுக்கு தடைகள் வரும் இல்லையா? அப்போ யூடியூப்லையாவது பார்த்து பயன்பெறுவார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சக்கரத்தை சுத்துங்க, மாயை வெல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை, இவங்க திட்டுறது, அவமானப்படுத்துகிறவங்கெல்லாம் உங்கள் தொடர்பில் பல ஜென்மமாக வந்தவர்களாக இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக உங்களுடைய தீவிர பக்தர்களாக இருப்பாங்க. உங்களை தேவதையாகவே அவங்க தான் மாற்றுறாங்க. இன்றைக்கி உங்களை திட்டுறது, நாளைக்கு உங்களை புகழ்ந்து அவங்க மலர் மாலை போடுவாங்க. ஸோ அதனால் எதிர்காலத்தை பார்த்து இப்போவே அவங்க உங்கள் மேலே மலர் போடுறதாக நினையுங்கள். அவங்களுக்கு நீங்களும் மலர் போடுங்கள். அதாவது அவங்கள மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசுங்க. உங்களுக்கு யார் துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான அன்பை கொடுங்கன்றார். ஏன்னா அந்த அன்பு இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் போயிடுச்சு. பிச்சை எடுக்கிறாங்க, எனக்கு நல்ல குணத்தை கொடு. அவங்க பாஷை திட்டுறது, அவ்வளோதான். இல்லை குழந்தை அழுவுது, அப்போ அழுவுதுன்னா பால் கொடுன்னு அர்த்தம். குழந்தைக்கு வாய் திறந்து கேட்க தெரியாது இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கும் அன்பான வார்த்தைனா என்னன்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ பிச்சை கேட்டு வந்தவர்களுக்கு குணத்தை பிச்சை போடுறவங்க தான் நாம்.
நீங்கள் திருப்பி அவங்கள திட்டினீங்கன்னா நானே பிச்சைக்காரன் தான், முடிஞ்சால் எனக்கு பிச்சை போடுன்னு பிச்சைக்காரன்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை அவசியம் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய பிறகு அதோடைய எஃபெக்டை கமெண்ட்டில் போடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் புதியதாக வரக்கூடிய சகோதர ஆத்மாக்களுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊக்க உற்சாகம் வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.